கணவனோ மனைவியாக இருந்தால் அந்த 7ஆம் வீடு தான் நீங்கள் மனைவியோ உங்களுக்கு மனைவியோ கணவனோ. அப்போ புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சிகரமான விஷயம், சந்தோஷமான விஷயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 9 தந்தை ஸ்தானத்துலேருந்து சூரிய பகவான் 8லிருந்து 9க்கு வராரு. இப்போ 8ல் வந்து தந்தையாருடைய உடல்நிலை, ஏன்னா வாகன யோகம், காரில் போகிறவங்க அதுக்கடுத்து லக்ஸரி காரு, பழைய காரை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது காரு, 2 வீலரில் போகிறவங்க காரில் போவாங்க, நல்ல லக்ஸரியான, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. திருமணம் ஆகணும், இல்லை பர்த்டே இருக்கணும், இல்லைனாக்கா உங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கணும், சீமந்தம் ப்ளஸ்ஸு வயதுக்கு வர்றது, இது எல்லா இப்போ உங்களுக்கு லைஃப் எப்படி போதோ அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் கிரகங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படியே போதா அப்படியே தேர்ட் கியரில் போதா தேர்ட் கியர்லேயே போங்க, போத்துக்கெல்லாம் மாற்றாதீங்க வண்டியை. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலன் அப்படின்ற ராசி பலனை பார்க்க போகிறோம். இதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள். இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படின்றது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும். இப்போ 2 பேருமே இதை பார்க்கலாம். அப்போ லக்னம் இல்லாதவங்க உங்களுடைய லக்னம் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, தெரிஞ்சுக்குங்க. லக்னமும் ஒரு வேலை செய்யும். இந்த 12 வீட்டையும் இயக்கிறது லக்னம் தான். அப்போது ராசிக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோனோ அதை விட பன்மடங்கு முக்கியத்துவம் நம்ம லக்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வீட்டை இயக்கிறதே லக்னம் தான். அந்த லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது சந்திரன் அப்படின்ற ராசி. அப்போ உங்கள் விருச்சிக கட்டத்தில் செவ்வாய் இருக்கும், செவ்வாயோட வீடு இது, அதில் சந்திரன் இருக்கும். அப்போ இதுதான் ராசி. அப்போ லக்னம்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அது வந்து உயிர், இது வந்து ராசின்றது உடல். அப்போது இந்த ராசி அப்படின்ற கூட சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அந்த நட்சத்திரம் உங்களுடைய முக்கியமான லைஃப்பில் ஒரு பங்கு வகிக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நீங்கள், அதாவது அதை தான் ஜென்ம நட்சத்திரம் சொல்லணும். நம்ம ஜென்மம் எடுத்தது எந்த நட்சத்திரத்தில் பிறகுமோ அது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை கோயிலில் நீங்கள் பண்ணணும். அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான ராசிக்கு உண்டான இறைவனை நீங்கள் வணங்கணும். அப்போ நீங்கள் விருச்சிகன்னா உங்களுக்கு யார் அதிபதி? செவ்வாய்க்குரிய இறைவன் யார்? முருகன். முருகர் கோவிலில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கணும். இதுதான். இது நீங்கள் ரெகுலராக லைஃப் லாங்கில் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை. மாதத்தில் நீங்கள் எந்த சங்கட சதுர்த்தி ஃபாலோ பண்ணுறீங்களோ, பிரதோஷம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, கந்த சஷ்டி எது வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஸ்மூத்தாக போவோம் அப்படின்றது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை நமக்கு இறைவன் கொடுப்பான். கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இறைவன் நேரடியாக வந்து நம்மளுக்கு உதவி பண்ணாது. அப்போ கிரகங்கள் தான் நம்மளுக்கு வந்து இறைவன் அருள் பாலிக்கிறது. அப்போ கிரகத்தினுடைய ஒளியினால தான் நம்ம இயங்குறோம்னு அர்த்தம். அப்போ லக்னம் ரொம்ப முக்கியம், ராசி மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம நேராக ஜூலை மாதம் பலனுக்கு போயிடலாம். இப்போ உங்களுடைய கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? உங்கள் வீட்டுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அதுக்கு அடுத்தது மேஷம். அப்போ 6ஆம் வீடு. அப்போ உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அவர் 11ஆம் தேதி அங்கேருந்து 7ஆம் வீடான உங்களுடைய கலத்திரஸ்தானமான மனைவி ஸ்தானத்துக்கும், லைஃப் பார்ட்னர் ஸ்தானத்துக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானத்துக்கும் போகிறாரு. அப்போ செவ்வாய் 7ஆம் வீடு அங்கே போகிறாரு. ஆல்ரெடி அங்கே குரு இருக்கார். குரு பயிற்சி மே மாதம் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் வீட்டில் இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடு. அப்போ செவ்வாய் நீங்கள் தான் கணவனோ மனைவியாக இருந்தால் அந்த 7ஆம் வீடு தான் நீங்கள் மனைவியோ உங்களுக்கு மனைவியோ கணவனோ. அப்போ புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சிகரமான விஷயம், சந்தோஷமான விஷயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இப்போ ஏற்கனவே குரு பயிற்சிக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருக்கலாம். அவங்களுக்கு இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்ததுனால ஒரு புதிய முயற்சி, புதிய பொருட்கள் வாங்கிறது, புதிய வேலை, புதிய இடமாற்றம் எல்லாமே புதுசு தான். இப்போ எப்போ குரு வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டில் பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு போட்டுருவார். பழைய கட்டில் எடுத்துகிட்டு புது கட்டில், பழைய பீரோலேருந்து புது பீரோ, புது வண்டி, வாகன யோகம். காரில் போகிறவங்க அதுக்கடுத்து லக்ஸரி காரு, பழைய காரை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது காரு, 2 வீலரில் போகிறவங்க காரில் போவாங்க, நல்ல லக்ஸரியான, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போவாங்க.
அப்போ அந்த அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ல் ராகு, அதுதான் 5ன்றது நம்மளுக்கு பாக்கியஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 5ன்றது நமக்கு பாக்கியஸ்தானம். 5ஐயும் நம்ம ஏன் சொல்கிறோன்னாக்கா அதுதான் காதல், அதுதான் இன்பம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு வரக்கூடிய கிஃப்ட்டு. ஒரு கிஃப்ட்டு நம்மளை தேடி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அது அப்போ அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் வீடான கடக வீடு, அந்த கடகன்னுக்கூடிய ராசி வந்து உங்களுக்கு விருச்சிகத்திலே இருக்குது. சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் நீச்சம், சந்திரன் நீச்சம் அப்படின்னு. அது நீச்சன்றது ஒரு வேலையை பண்ணாலும் அது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும்னால நன்மையும் செய்யும் இல்லையா? அப்போ அந்த நன்மையும் செய்யக்கூடியது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிஃப்ட் பொருட்கள்லாம் இந்த ஜூலை மாதங்கள் நம்மளை தேடி வர்றது. அப்போ அந்த குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால குரு தான் வந்து நகை, சுக்கிரன் தான் வந்து ஆபரணம். அப்போது நீங்கள் போடக்கூடிய மோதிரம், பிரேஸ்லெட்டு, அப்புறம் சிலது வந்து பெண்களுக்கு வந்து கொலுசு, அப்புறம் ஆபரணம், வளையல், இதெல்லாம் கிஃப்டாக வரும். அப்போது இது கிஃப்டாக வரணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று திருமணம் ஆகணும், இல்லை பர்த்டே இருக்கணும், இல்லைனாக்கா உங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கணும், சீமந்தம் ப்ளஸ்ஸு வயதுக்கு வர்றது, இது எல்லா நிகழ்ச்சியிலுமே உங்களுக்கு நடக்கும். இந்த குடும்பத்தில் உங்களுக்கு நடக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நடக்கும். அப்போ கிஃப்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு காதலுக்கும் பஞ்சம் இல்லை, அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், விருந்து, உபசரிப்பு, இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் சொல்லலாம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷம், இந்த மாதம், இந்த பெயர்ச்சி. ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் எந்த கிரக பயிற்சியும் கிடையாது. குரு அங்கேயே தான் இருப்பார், ராகு அங்கேயே தான் இருப்பார், கேது அங்கேயே தான் இருப்பார், சனி பகவான் இங்கே தான் இருப்பார். அதனால் இப்போ உங்களுக்கு லைஃப் எப்படி போதோ அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் கிரகங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படியே போதா அப்படியே தேர்ட் கியரில் போதா தேர்ட் கியர்லேயே போங்க, போத்துக்கெல்லாம் மாற்றாதீங்க வண்டியை, அப்படியே போவோம். நல்ல சொகுசான வாழ்க்கை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம். உல்லாச பயணம் இருக்கும். வெளிநாட்டு வேலை, கணவன் மனைவியும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவீங்க. இல்லைனா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கணவனோ மனைவியோ அமைவாங்க. புது ஊர், புது வாழ்க்கை, புது லைஃபு, புது வருமானம், எல்லாமே புதுசு தான் அப்படின்ற மாதிரி விருச்சிகத்துக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய முருகனை சிறப்பாக வணங்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 9 தந்தை ஸ்தானத்துலேருந்து சூரிய பகவான் 8லிருந்து 9க்கு வராரு. இப்போ 8ல் வந்து தந்தை உடைய உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே மருத்துவத்தில் இருந்தால் மருத்துவத்திலேருந்து மீண்டு வந்து ஒரு சில செலவுகள், கணிசமான செலவு பண்ணியிருப்பீங்க. தந்தையாருடைய உடல்நிலை, ஏன்னா சூரியன் வந்து 17ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறாரு, ஆடி மாதமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மை, ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரிட்டையர்மெண்ட்டு, அது மூலிமா அரசு ஆதாயம், ஒரு செட்டில்மெண்ட்டு, அதுனா புது சொத்து வாங்கிறது, பூமி வாங்கிறது, வீடு வாங்கிறது, புதிய ஹவுஸ் லோனு, இது எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அந்த 9ஆம் வீடு அப்படின்னு கூடிய பாகிஸ்தானில் சூரியன் வர்றதுனால வெற்றி நிச்சயம். அந்த வீட்டில் தான் சூரியன், சுக்கிரன், புதன் ஒரே வீட்டில் இந்த 3 கிரகமும் எப்போவுமே அமையிறது சிறப்பு. அந்த கடகம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு ஓகே ஆகும். ஹவுஸ் லோன் ஓகே ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் போவீங்க, பத்திரப்பதிவு நடக்கும், புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காதவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பீங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள், புது அப்ளிகேஷனும், புதிய தொழில், பிஹெச்டி, மேல் படிப்பு, உயர் படிப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். இந்த 9ஆம் பாவம் தான் பிஹெச்டி, மேல் கல்வி, உயர்நிலை கல்வி அப்படின்னு சொல்கிறதெல்லாம். மருத்துவம் சார்ந்த துறை சிறப்பாக இருக்கும். மருத்துவராக இருக்கலாம், புதுசாக மருத்துவ படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முருகரை தவிர உங்களுக்கு வேறு எந்த பரிகாரம் கிடையாது. சிறப்பு. ஒருவேளை உங்களுக்கு லக்னம் வந்து கடகத்திலேயோ இல்லைன்னா மீனத்திலேயோ இந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய முருகரை வணங்குங்க. இல்லை உங்களுக்கு சிம்மத்திலேயோ இல்லை தனுசு, இந்த மாதிரி வந்து ரிஷபம், இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு லக்னம் இருந்தால் மலை மேல் இருக்கக்கூடிய முருக பகவானை வணங்குங்க. அப்போது உங்களுக்கு வந்து எந்த வகையிலையோ நீங்கள் வந்து முருகர் தான் உங்களுக்கு வந்து கண்ணான கடவுள் அப்படின்றது சொல்லலாம். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சிறப்பான மாதம் இது. மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சமசப்தமாக பார்வை, 7ஆம் பார்வை, 180 டிகிரியில் குரு நேர்கொண்ட பார்வை பார்க்குறாரு. நல்லா செய்கிறாரு. உங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க, நன்மை உண்டு உங்களுக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா,
இப்போ உங்களுக்கு 6 வீடு உங்கள் லக்னத்தில் இருந்து அதாவது உங்களுடைய துலாம் வீட்டில் இருந்து 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடோ இல்லை 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய புதன் வீடோ அப்புறம் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வீடோ இந்த மாதிரி வீட்டிலுடைய கிரகங்களுடைய திசை நடக்குமா இருந்தால், அதாவது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து 6, 8, 12க்கு உண்டான திசை நடக்கிறா இருந்துச்சுன்னா அதை சார்ந்த விஷயங்கள் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். இதிலே 1, 5, 9 அப்போ செவ்வாயில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மீனத்துடைய திசையோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது 9ஆம் வீட்டுக்குரிய கடகத்தில் இருக்கக்கூடிய திசையோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை உண்டுன்னு அர்த்தம். இந்த 1, 5, 9ல் உள்ள கிரகத்துடைய திசை நடந்தால் சிறப்பு, 6, 8, 12ல் இருந்தால் கொஞ்சம் லேப்ஸ் ஆகும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சமசப்த பார்வை, கணவன் மனைவி பார்க்குறது, மனைவி கணவனை பார்க்குறது, புதிய தொழில் பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நன்மை பயக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்தாலும் இது மறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கல யோகம்தான். இருந்தாலும் அந்த யோகம் அப்படின்றது நம்ம நடக்கக்கூடிய திசையை சார்ந்து தான் நன்மை பயக்குமா இல்லையான்றது பார்த்துக்கணும். நல்ல இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்.